வணக்கம் நண்பர்களே. கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் இந்த புத்தகத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு பாடம் மேலாண்மைன்னு இருக்கும். அதிலிருந்து உங்களுக்கு நான் லைன் பை லைனாக வாசித்து அதிலேருந்து கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஷின் எடுத்துருக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக நமக்கு 12th காமர்ஸ் 11th காமர்ஸில் நம்மளோட யூனிட் வந்து அங்கே கொஞ்சம் வரும். அதனால் அந்த யூனிட்டில் இருந்தும் நான் சிலது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதோட இமேஜ் எடுத்து பின்னாடி இணைச்சிருக்கிறேன். பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டிசிஎம் கோர்சஸில் உள்ள புக்கில் இருந்து லைன் பை லைனாக வாசித்து எடுத்தது தான். எதுவுமே சும்மா எடுக்கலாங்க, எல்லாமே லைன் பை லைனாக தான் எடுத்துருக்கோம். இதில் எதுவும் விடுபட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா 15 பக்கம் இருக்கும். அதில் 15 பக்கம். அந்த 15 பக்கத்தில் இருந்தால் லைன் பை லைனாக வாசித்து உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். எக்ஸ்ட்ரா வரைவிலக்கணங்கள் எல்லாமே நம்ம புத்தகத்தில் இருந்து, அதாவது புது பாடத்திட்டம் 2021-22 அதிலிருந்து எடுத்து நான் வந்து உங்களுக்கு பின்னாடி ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதையும் நான் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா அதில் நிறைய வரைவிலக்கணம் வரதுனால அது எழுத வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோவை எடுத்து பின்னாடி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஃபஸ்ட் யூனிட்டு. இனி அடுத்தடுத்த வீடியோவில் நமக்கு ஃபுல்லாக இந்த கூட்டுறவு மேலாண்மையோட நிர்வாகம் மற்றும் நிர்வாகம் இருக்குது, அதை ஃபுல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி பிடிஎஃபாக போட்டுருவேன். இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையானது எல்லாத்தையும் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த யூனிட்டு உங்களுக்கு கவர் பண்ணி ஃபுல்லாகவே கொஷின்ஸ் எல்லாம் பிடிஎஃபாகவும் வீடியோவாகவும் நான் போடுறேன். தேங்க்யூ நண்பர்களே.